இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, கோல்டு வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் இருக்குது ரேட்டு. மிடில் கிளாஸ்லாம் எப்படிடா வாங்குறது? அப்படி யோசிக்கிற மாரி தான் இருக்குது. யோசிக்கிறது இல்ல, வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு போயிருச்சு. அதாவது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கிராம் வந்து 7,000 வந்துச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தா ஒரு சவரம் வந்து 60,760 அதாவது இன்றைக்கி மட்டும் 680 வந்து கோல்டுக்கு ஏறி இருக்கு ரேட்டு. இந்த மாதிரி போனால் எப்படிடா வாங்குறது? வாங்க முடியுமா இனிமேட்டுன்னு தெரியாது. அதாவது நம்ம வந்து ஒரு கேல்குலேஷனில் சேவிங் போட்டு அதே போல் ஒரு சேவிங்கில் வந்து இது பண்ணி அதில் கோல்டு வாங்கினா தான் உண்டு. அதுவும் வாங்க முடியுமா முடியாதான்னு தெரியல. சப்போஸ் வாங்க முடியலைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டையாவது போயிடாமல் சேவ் பண்ணி வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதான் நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம சேர்த்து வைக்கிறது. ஏன்னா நம்ம காலத்துலேயே இப்போ வாங்க முடியலைன்னா நம்ம பசங்க காலத்தில் இன்னும் இருக்கிறத விட டபுளாக தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த வருஷம் 1,00,000 கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சில நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட கிராஸ் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுறனால பணக்காரவங்கலாம் இதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் இந்தியாவில் இருக்கிறவங்க தான் நிறைய பணம் வச்சுக்கிறவங்க எல்லாருமே கோல்டு வாங்குறாங்க. அதாவது லேடிஸ் தான் நிறைய வாங்குறதா கருத்து கணிப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக பொன் பிள்ளைங்கள வச்சுக்கிறவங்கெல்லாம் மேரேஜ் ஆகணுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தங்கம் தான் வாங்க போவாங்க. இனிமேட்டு வந்து வாங்க முடியுமா தெரியல. நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கிற தங்கத்தையாவது சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.